தமிழ் டிவி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா நெறைய நெட்வொர்க் தரப்புல அவங்களுடைய நியூ ரியோ, புதிய ரியோ வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 2026க்கானது. ஸோ பர்ட்டிகுலரா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஜய், அதாவது ஸ்டார் டெலிவிஷனா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜீ நெட்வொர்க்கா இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சோனி நெட்வொர்க்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நெறைய நெட்வொர்க் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அத தொடர்ந்து இப்போ வந்து சன் நெட்வொர்க் தரப்புல, அதாவது சன் டிவி நெட்வொர்க் சேனல்ஸ்னுடைய நியூ ரியோ வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது பர்ட்டிகுலரா 1 மே 2026ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இது ரிலேட்டட் டீடைல் எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய சேனல்ஸ் தான் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலரா பார்க்கலாம். அதிலேயே குடுத்திருக்காங்க. த சேனல்ஸ் அண்ட் ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்க்கக்கூடியது நெறைய ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் சேனல்ஸா இருக்கும். சன் மியூசிக், சுட்டி டிவி இந்த மாதிரியான ஒரு சில சேனல்ஸ், அதுக்கடுத்து மியூசிக் ரிலேட்டட் சன் மியூசிக்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சேனல்ஸ் இருக்கு, அதனுடைய விலை விவரம் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து டாக்ஸஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆகும். இன்க்ளூடா கிடையாது. ஸோ எம்ஆர்பி பிரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேனல்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதலாவதே சன் டிவி தான் பார்க்குறோம். ஸோ சன் டிவிய பொறுத்தவரைக்கும் ரூ. 19க்கு குடுத்திருக்காங்க. ஜெனரல் என்டர்டெயின்மென்ட்டான தமிழ்ல உள்ள சேனல். அதுக்கு அடுத்தது வந்து கேடிவி அப்படின்னு எடுத்து பார்த்தா, அதுவும் ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் சேனல், தமிழ் சேனல். பர்ட்டிகுலரா ரூ. 19. அதே மாதிரி ஆதித்யா டிவி, ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் தமிழ் சேனல். ரூ. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. சன் மியூசிக் சேனல், மியூசிக் சேனல் அது வந்து தமிழ் சேனல் தான். ஸோ அது வந்து ரூ. 6க்கு குடுத்திருக்காங்க. சுட்டி டிவி ஆனது கிட்ஸ் சேனல். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6க்கு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சன் நியூஸ் அப்படின்னு வரும்போது, நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் தமிழ் ரீஜன் சேனல் ஆனது ரூ. 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. சன் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் சேனல் தான், தமிழ் சேனல். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலரா ரூ. 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல உள்ள சேனல்ஸ்ன்னு சொல்லலாம். மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அதர் ரீஜன்ல வந்து வர்ற மாரி இருக்கு. ஸோ அதெல்லாமே கீழ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஜெமினி டிவி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே உள்ள குஷி டிவி, அதுக்கடுத்து உதயா டிவி, அதுக்கடுத்து அதில உள்ள சிண்டு டிவி, அதுக்கடுத்து சூர்யா டிவி. ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ், அதில உள்ள கொச்சி டிவி. ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அதெல்லாம் கீழ நீங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து சன் பங்களா, மராத்தி, அதுக்கடுத்து நியோங்கிற மாதிரியான சேனல்ஸ்லாம் இருக்கு. கீழ அப்படியே ஹெச்டி சேனல்ஸ்க்கு வந்தோம்னா, சன் டிவி ஹெச்டி சேனல், ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் தமிழ் சேனல் ரூ. 19க்கு குடுத்திருக்காங்க. கேடிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கேடிவி ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் தமிழ் சேனல். அதுவும் ரூ. 19 தான். சன் மியூசிக் ஹெச்டி அப்படின்னு எடுக்கும்போது, மியூசிக் சேனல், தமிழ் சேனல். அதுவும் ரூ. 19க்கு குடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி டிவி வேணாம். ஜெமினி நெட்வொர்க் தரப்புல உள்ளதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்து உதயா, அடுத்து சூர்யா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சன் பெங்களா ஹெச்டி, மராத்தி ஹெச்டி, நியோ ஹெச்டிலாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. தமிழ்ல உள்ள சேனல்ஸ் தான் பார்க்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ புதிய விலையெல்லாம் இதுல தான் போட்டிருக்கு. பட் புதிய விலைன்னு சொல்லலாம். ஆனா புதிய விலை மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றம் எதுவும் இல்ல. ஸோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, விலை விவரம் குடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஏத்துவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் நெறைய பேருக்குள்ள எழும்பலாம். பட் இருந்தாலும் சன் நெட்வொர்க் தரப்புல கொஞ்சம் பாப்புலரான சேனல்ங்கிறதுனால மேபி பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுமோ அப்படிங்கிற அ ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார் நெட்வொர்க் தரப்புல அந்த மாரி விலையேற்றம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸ்டார் நெட்வொர்க் தரப்புல விஜய் டிவியே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஹைக் ஆயிருந்தது. ஸோ அப்படிங்கிறப்ப இதுலயும் ஹைக் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு. பட் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்ல. நீங்க பார்க்கலாம் என்னென்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ்லி லெஃப்ட் சைட் பார்க்கிறதும் அண்ட் ரைட் சைட்ல பார்க்கிறதும் ஒரே மாரி தான் இருக்கு. ஸோ எந்த வித்தியாசமும் இல்ல. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எம்ஆர்பி பிரைஸ் தான். நாட் டாக்ஸ் இன்க்ளூடிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மக்களே மேக் பண்ணோம். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறோம். ஜீ நெட்வொர்க் தரப்புல குடுத்திருந்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சன் நெட்வொர்க் தரப்புலயும் எந்த விதமான பிரைஸ்ல பெரிய சேஞ்சஸும் தமிழ் ரீஜன்ஸ் சேனல்ஸ்ல இல்ல அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இது குறித்த டீடைல் குடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணோம். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக், அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி மக்களே.